தொடர்ந்து இந்த தருணத்தில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைப்பில் இருக்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் வலர் அவர்கள். வணக்கம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இன்று நம்மிடையே இல்லை. திரு பீட்டர் அல்போன்ஸ், தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்ததும், அதற்கு முன்னால் அவர்கள் நரசிம்மராவ் அவர்களுடைய காலத்திலே நிதியமைச்சராக இருந்ததும் இந்திய வரலாற்றிலே ஒரு முக்கியமான காலகட்டம் என்பது மட்டுமல்லாமல் பொருளாதார இந்தியாவினுடைய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாட்கள் என்று சொன்னால்தான் சரியாக இருக்கும். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் நிதியமைச்சரான பிறகுதான் இந்திய பொருளாதாரத்திற்கு ஒரு உத்வேகம் கிடைத்தது. அதுவரை இந்திய பொருளாதாரம் பல்வேறு தரவுகளிலே பல நிலைகளிலே அது வளர்ந்து வருவதை போல ஒரு தோற்றம் இருந்தாலும் கூட இந்த பெருத்த ஜனத்தொகைக்கு 130 கோடி மக்களை முன்னேற்ற வறுமையிலிருந்து அவர்களை மேலே தூக்கிவிடக்கூடிய அளவிற்கு ஒரு விஸ்வரூபமாக அந்த பொருளாதாரம் வளர்ந்த காலம் என்பது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் காலம்தான். ஏனென்றால் அவர் ஒரு தலை சிறந்த பொருளாதார மேதை. ஆகவே உலக பொருளாதாரத்தின் சூட்சுமங்களை அறிந்தவர் என்பதால் இந்திய பொருளாதாரத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதை அவர் நன்கு உணர்ந்திருந்தார். அவருடைய திறமைகளிலே பொருளாதாரத்தை பற்றி அவரது அறிவு, அவரது ஆற்றல், இதிலே நரசிம்மராவ் அவர்களுக்கு அசாத்திய நம்பிக்கை இருந்தது. எனவேதான் அவருக்கு அவர் ஒரு ஃப்ரீ ஹேண்ட், அதாவது நீங்கள் நினைத்ததை செய்யுங்கள், பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துங்கள். ஏனென்றால் அதற்கு முன்னால்தான் நம்முடைய தங்கத்தை கொண்டு போய் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலே கொண்டு போய் அடமானம் வைத்தோம். அன்றாட செலவுக்காக அந்த அடகு வைத்த தங்கத்தை மீட்பதற்கு கூட நம்மிடம் சக்தி இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் தான் நரசிம்மராவுடைய அரசு பதவியேற்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த பொருளாதாரத்தை அந்நிய செலவாணி மிக கீழே இருந்தது, ஏற்றுமதி ரொம்ப குறைவாக இருந்தது, தொழில் வளம் மிக குறைவாக இருந்தது, பல வெளிநாடுகளிலிருந்து புதிய தொழில்நுட்பங்கள் வரவில்லை. ஆக இதையெல்லாம் உள்வாங்கியிருந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு வேக பாய்ச்சலிலே இந்திய பொருளாதாரத்தை செலுத்தினார். பொருளாதாரத்தின் கதவுகளை திறந்து விட்டார். பல புதிய தொழில்நுட்பங்கள் வந்தன, பல புதிய முதலீடுகள் வந்தன. பல புதிய முதலீடுகளின் வருகையின் காரணமாக வேலை வாய்ப்புகள் பெரிதாக உருவாகின. ஆகவே அந்த காலம் உண்மையிலேயே இந்திய பொருளாதாரத்தினுடைய ஏற்றமிகு காலம் என்று சொல்லலாம். அதற்கு பிறகு அவரே பிரதமராகக்கூடிய வாய்ப்பு வந்தது. அந்த 10 ஆண்டுகளும் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த முதல்ல அவர் நிதியமைச்சராக இருக்கின்ற போது எப்படி பொருளாதாரத்தை வளப்படுத்தி தேசத்தினுடைய கையிருப்பு அதனுடைய செல்வத்தை அதிகப்படுத்தினாரோ, அடுத்த 10 ஆண்டுகளிலே அந்த செல்வத்தை சேர்த்த செல்வம் ஏழை மக்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார். அங்கதான் மன்மோகன் சிங்கினுடைய கிரேட்னஸ் ஆஃப் டாக்டர் மன்மோகன் சிங். அதாவது இவ்வளவு பெரிய பொருளாதாரம் அசுரத்தனமாக வளர்கின்ற போது, அதிலும் தனியார் முதலீடுகளின் மூலமாக வளர்கின்ற போது, அந்த தனியார் முதலீடுகளுடைய பெருமுதலாளிகள் கையிலே இந்த பொருளாதாரம் சிக்கி அதனால் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதிலே உறுதியாக இருந்ததுனாலதான் அவர் ஒரு சேஃப்டி நெட்னு ஒரு கான்செப்டை கொடுத்தார். அதாவது இந்த பொருளாதாரம் இவ்வளவு வேகமாக வளர்கின்ற போது அதனுடைய தாக்கத்தும் ஏழை எளிய மக்களை பாதித்தரக்கூடாது, அவர்களுக்கு அந்த பொருளாதாரம் வளர்ந்து வருகிற பொருளாதாரத்திலே அவர்களுக்கு பங்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அதற்கான திட்டங்களை உருவாக்கினார். அதனாலதான் என்ன செஞ்சாருன்னா, ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஃபுட், ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன், இந்த 4 முக்கியமான சட்டங்களை அவர் நிறைவேற்றி கொடுத்தார். இந்திய வரலாற்றுல இதை போன்ற 4 சட்டங்கள், அதாவது எனது உணவு என்பது எனது உரிமை, இந்த அரசு எனக்கு குறைந்தபட்சம் என் வாழ்க்கைக்கு தேவையான உணவை கொடுக்க வேண்டும், அதை உரிமையாக்கி சட்டம் போட்டார். அதை போல எனக்கு வேலை கொடுக்க வேண்டும், நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன், ஆனால் வேலை கிடைக்கவில்லை, அந்த வேலை எனக்கு கிடைப்பது என்னுடைய உரிமை, அதை அரசாங்கம் உத்தரவாதம் செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே அதற்காக தான் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்று சொல்லி இன்று வரைக்கும் ஏழை எளிய மக்களுக்கான மிகப்பெரிய மறுவாழ்வு தரக்கூடிய திட்டமாக அது கருதப்படுவதன் காரணம் அந்த திட்டத்தினுடைய கான்செப்ட். அதே போல ரைட் டு எஜுகேஷன், இன்னைக்கு சென்னையில மிகப்பெரிய பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, மிகப்பெரிய பொருளாதார வசதியில ஆங்கிலம் பேசுகின்ற கட்டமைப்புகள் கூடிய மிகச்சிறந்த ஆசிரியர்கள் பணியாற்றக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. அந்த பள்ளிக்கூடங்களிலே ஏழை குழந்தைகள் படிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே டாக்டர் மன்மோகன் சிங் என்ன சொன்னார்னா, நீ பள்ளிக்கூடங்களை எவ்வளவு வேண்டுமானாலும் தருங்கள்,
தனியார்கள் திறந்து அதிலே முதலீடு செய்யுங்கள். ஆனால் அந்த பள்ளிக்கூடங்களிலே 25 விழுக்காடு இடங்களை ஏழை மக்களுக்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இப்பொழுது சென்னையில் இருக்கிற பிரபலமான தனியார் பள்ளிகளிலே ஒவ்வொரு ஆண்டும் மாணவர் சேர்க்கை நடக்கின்ற போது 25 விழுக்காடு இடங்கள் அடித்தட்டு மக்களுக்காக ஒதுக்கப்படுவது என்பது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய சாதனை. அதே போல தகவல் அறியும் உரிமை சட்டம். சுதந்திர இந்தியாவிலே கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் தான் இருந்தது. அவர்கள் தான் கேள்வி கேட்டு அரசாங்கத்திடம் பதில் பெற முடியும். பாராளுமன்ற உறுப்பினருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் இருந்த அதிகாரத்தை ஒரு சாமானியனுக்கு அதை பகிர்ந்து அவனும் கேள்வி கேட்கலாம். எனக்கு இந்த தகவல் வேண்டும், எனக்கு இந்த புள்ளி விவரம் வேண்டும், இதை அரசாங்கம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், அந்த அதிகாரிக்கு 30 நாளில் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு தண்டனை என்று சொல்லி ஒரு வரலாற்றிலே ஒரு மிக புரட்சிகரமான சட்டத்தை நிறைவேற்றிய பெருமையும் டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு உண்டு. அதனாலதான் இந்த ஏசியன் பசிபிக் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல அவரை அறிமுகப்படுத்துகின்ற போது அந்த அறிமுகப்படுத்துகின்றவர் சொன்னார், த மோஸ்ட் ஃபிட்டிங் மேன் டு பி ஹெட் ஆஃப் எ ஸ்டேட். அதாவது ஒரு நாட்டினுடைய தலைவராக இருப்பதற்கு மிக தகுதி வாய்ந்த மனிதர் அப்படின்னு சொல்லி அவரை அழைத்தார். பாரக் ஒபாமா என்று சொல்லக்கூடிய அமெரிக்க குடியரசுத் தலைவராக இருந்தவர் சொன்னார், எனக்கு எப்பொழுதெல்லாம் பொருளாதாரத்தில் சந்தேகம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் டாக்டர் மன்மோகன் சிங்கிடம் தான் நான் கேட்டு தெரிந்து கொள்வேன் என்று பகிரங்கமாக சொன்னார். எனக்கு வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு, நான் அவருக்கு கீழே மாநிலங்களவையிலே நான் அவருடைய உறுப்பினராக இருந்தேன். அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது அவர் கீழே பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றேன். அவருடைய நேர்மை, எளிமை, தூய்மை, அவருடைய தனிப்பட்ட தேவைகள் மிக குறைவு. மதியம் அவர் வீட்டில இருந்து தான் சாப்பாடு கொண்டாடுவார். ஒரு சின்ன எவர் சில்வர் சம்பளத்துல 2 சப்பாத்தியும் 2 வெங்காயமும் 2 மிளகாயும் வச்சிருப்பார். அவ்வளவுதான். அதை சாப்பிட்டு விட்டு நாள் முழுவதும் பாராளுமன்றத்தில் உட்கார்ந்திருப்பார். மற்ற உறுப்பினரை போல சென்ற காலில் வந்தாரு, ஐஸ்கிரீம் சாப்பிடுவாரு, பிரியாணி சாப்பிடுவாரு, அதெல்லாம் கிடையாது. அந்த சீட்ல உட்கார்ந்தாருன்னா காலையில 11 மணிக்கு உட்கார்ந்த 9 மணிக்கு வருவார் ஆபீஸ்க்கு, 10:30 மணிக்கு உள்ள உட்காருவாரு. சாயங்காலம் பாராளுமன்றம் 7 மணிக்கு முடியுதோ, 8 மணிக்கு முடியுதோ, இரவு 10 மணிக்கு முடியுதோ, அந்த இடத்தில் உட்கார்ந்திருப்பார். கடமையில் தவறாதவர், நேர்மை தவறாதவர், நாம் இன்னும் நினைத்து போற்றக்கூடிய ஒரு மகத்தான மனிதர். அப்படிப்பட்ட மனிதர் இன்றைக்கு நமக்கு இல்லை என்பது நிச்சயமாக நமக்கு எல்லாம் வருந்தத்தக்க செய்தி. ஆகவே மன்மோகன் சிங் அவருடைய பங்களிப்பை இந்த தேசம் ஒரு நாளும் மறக்காது. காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்.